வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு சொல்லு, அதுதான் நம்ம பண்பாடு அப்படின்னு சின்ன வயசுல இருந்து நம்ம அம்மா அப்பா நம்ம கிட்ட சொல்லி வளர்ப்பாங்க. ஆனா அவங்களுக்கே இதுக்கு ஒரு 9 வழிமுறை இருக்குன்னு தெரியாது. இதுக்கான 9 வழிமுறைய அதிவீர ராம பாண்டியன் காசி காண்டத்துல சொல்லியிருக்காரு. முதலாவதா நம்ம கண்ணுல அப்படியே ரொம்ப சந்தோஷத்தோட அவங்கள வியப்போட பார்க்கணும். ரெண்டாவது ஒரு இனிமையோட அவங்க கிட்ட பேசணும். எப்ப வந்தீங்க, எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு. மூணாவதா அவங்க பேசும்போது நம்ம முகத்துல ஒரு சந்தோஷத்தோட அவங்கள பார்க்கணும். நாலாவதா வீட்டுக்குள்ள அவங்கள கூப்பிட்டு உட்கார வைக்கணும். அஞ்சாவதா அவங்க பார்த்து பேசுற மாதிரி அவங்களுக்கு எதிரிலே நிக்கணும். ஆறாவதா சோகமான விஷயம் எதுவும் பேசாம அவங்கள சந்தோஷப்படுத்துற மாதிரி பேசணும். ஏழாவதா அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்து அவங்க பக்கத்திலே உட்காரணும். எட்டாவது அவங்க கிளம்பும் போது வாசல் வரைக்கும் அவங்க கூடவே போகணும். ஒன்பதாவதா நல்லபடியா போயிட்டு வாங்க, வீட்டுல எல்லாரும் கேட்டதா சொல்லுங்கன்னு அவங்கள சந்தோஷமா வழி அனுப்பணும். இந்த வழிமுறை நமக்கு தெரியலனாலும் வீட்டுக்கு வர விருந்தினர்கிட்ட தமிழ் பண்பாடு படி நம்ம இப்படிதான் நடந்துப்போம். அதிவீர ராம பாண்டியனோட இந்த பாடல் 10th தமிழ் புக்ல இருக்கு.